ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, வர்ஷா ஜுவல்லர்ஸில் நான் வந்து என்னோடய டிஜி சில்வர் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடியூம் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக அதை ரெடியூம் பண்ணி நான் ஒரு பொருளாக தாங்க எடுத்தேன், பாராக வாங்கலை. அது என்ன பொருள், அதை வந்து காமிங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தது. ஸோ அதை வந்து காமிக்கையா வேண்டாமா அப்படின்னு ஒரு டூயலாகவே இருந்தது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஜி சில்வர் ஆப்பில் சேர்த்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ஹாப்பி தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கங்க. ஸோ வர்ஷா ஜுவல்லர்ஸ் அம்பத்தூரில் இருக்குதுங்க. இந்த ஜுவல்லர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி இவங்களோட வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேங்க. ஸோ இந்த கடையை பற்றி அடிக்கடி என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நம்ம சேனல் நேம் போயிருங்கங்க. நம்ம சேனல் நேம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வரும், உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டுன்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் போய் வியூ ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து நிறைய ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். ஏஆர்சி காமாட்சியோட ப்ளேலிஸ்ட் இருக்கும், ஜிஆர்டியோட ப்ளேலிஸ்ட் இருக்கும், போத்தி ஸ்வர்ணமகளோட ப்ளேலிஸ்ட் இருக்கும், பீமா கோல்டோட ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக எந்த கடையோட ப்ளேலிஸ்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அது சம்மந்தமாக என்ன வீடியோஸ்லாம் போட்டேனோ அது எல்லாமே இருக்குங்க. நீங்கள் கீழே வந்துட்டிங்கன்னா வர்ஷா ஜுவல்லர்ஸ்னு இருக்கும். வர்ஷா ஜுவல்லர்ஸ் அம்பத்தூர் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் அவங்க ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸாக சரி, அவங்க ஷாப்பில் உள்ள அந்த ஸ்கீம்ஸ் பற்றி, டிஜி சில்வர் பற்றி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஜி சில்வர் வந்து எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத தாராளமாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இந்த பேங்கிள் கலெக்ஷன் கூட அவங்கக்கிட்ட பார்த்த ஒரு கிளிப்பிங் தாங்க. லாங் பேக் நான் ஒரு வீடியோவில் இது ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்கக்கிட்ட வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மோரோவர் வந்து ஒரு 3.5% வேஸ்டேஜில் இருந்து 7க்குள்ளே தான் இருக்கும் அந்த பேங்கிள் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். செயின் கலெக்ஷன்ஸுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தாலி சரடுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இவங்கக்கிட்ட இருந்து. அதே மாதிரி இவங்கக்கிட்ட உள்ள சில்வர் ஆர்டிகல்ஸுக்கும் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே அப் டு டேட் கலெக்ஷன்ஸ் வந்து அதிலே வருங்க உங்களுக்கு. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு மந்த்லி சிட்டும் நான் போட்டிருக்கேங்க. அதில் வந்து நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை. 11 மந்த் வந்து கிராமாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ நமக்கு வேஸ்டேஜும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் பண்ணலங்க, 1000 ருபீஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து புது கடையாக இருந்ததா, ஸோ போயிருக்கோம். ஸோ ஒரு 1000 ருபீஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணேன். பட் டிஜி சில்வர் ஆப் வந்து நிஜமாகவே இவங்களோடது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பட் எனக்கு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருந்தேன். பார் வந்து அவைலபிளாக இல்லை. இப்போ எல்லா பக்கமும் கெடுபடியாக இருக்குங்கிறனால அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னையுமே சொன்னாங்க, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள் மேடம், நாங்கள் 50 கிராம் பார் இல்லை 100 கிராம் பார் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளேட் கலெக்ஷன் பார்த்ததில் எனக்கு அந்த பிளேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் நான் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தான் அந்த பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நான் ஒரு தாம்பாள பிளேட் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, இவங்க டிஜி சில்வர் ஆப்பில் வந்து சென்னையில் உள்ளவங்க மட்டும்தான் சேர்க்க முடியுமா, நேராக போய் தான் ரெடியூம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நீங்கள் இவங்க டிஜி சில்வர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் அமௌண்ட் பே பண்ணி சேர்த்து வச்சிட்டே வரலாம். நீங்கள் வந்து மினிமம் எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் 1 மந்தில் இருந்து ஒரு 11 மந்த்ஸ் டியூரேஷன் வச்சுக்கலாங்க. 1 இயருக்கு மேலே கட்ட முடியாது. அதுக்குள்ளே உங்களால் ஒரு 50 கிராம் சேர்க்க முடியுது, 100 கிராம் சேர்க்க முடியுது அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் வந்து இல்லை நான் ஒரு 3 மாதம் சேர்த்துட்டேங்க, எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா டேரெக்டாக போய் ரெடியூம் பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், நான் எப்படி மேம் ரெடியூம் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் தாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹையான கிராம் சேர்க்குறப்ப தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து ஒரு கொரியர் வந்து எஸ்கியூஎல் அந்த மாதிரி பிராண்டடான அந்த இன்சூரன்ஸோடு உள்ள கொரியரில் தான் இவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில்வர், கோல்டு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்சூரன்ஸ்டு கொரியர்லேருந்து தான் வரும் உங்களுக்கு. ஸோ அப்படி அந்த இதுக்கு வந்து கொரியர் சார்ஜே பார்த்தீங்க அப்படின்னா 750 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வந்து வேரி ஆகுதுங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம தான் பேர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி சில்வரில் வந்து 8 ருபீஸ் கிராமுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. மார்க்கெட் ரேட் இன்றைக்கி வந்து 207 அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 199 ருபீஸாக இருக்குது உங்களுக்கு.
ஸோ ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை சேமிக்கிறப்ப நம்ம ரூ. 8 கிராமுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த பாருக்கெலாம் நீங்கள் வெளியே கடைகளில் மற்ற கடைகளில் போகிறப்ப மினிமம் ₹2.50 ₹5 ₹6 வரையும் கூட வாங்குறாங்க பெர் கிராமுக்கு. அந்த மாதிரி இவங்க எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்லை. நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு சூப்பரான லாபத்தில் நீங்கள் வந்து வாங்கிடலாம். நீங்கள் வந்து சில்வர் பாராக தான் வாங்கணும்னு இல்லை, சில்வர் ஆர்டிகல்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. பட் அவங்கக்கிட்ட உள்ள சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே 80 டச்சாக தான் இருக்குது. 92.5 டச் அப்படின்னா ஒரு 10% வேஸ்டேஜ் கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெடீம் பண்ண போகிறப்ப நம்ம ஒரு 3% ஜிஎஸ்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் ரெடீம் பண்ண போகிறீங்கன்னா அவங்க அந்த இதுக்கு கால்குலேட் பண்ணி 3% ஜிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃபான கொரியர் வந்து சேர்ந்துடும். ஸோ இவங்களுமே வந்து அந்த 999 பார் வந்து ரொம்ப பிராண்டடான பாஸ்லேருந்து தாங்க கொடுக்குறாங்க. அது பிபிஆர்எல் பெங்களூர் ரிஃபைனரி, அப்புறம் ஹிந்துஸ்தான் பிளாட்டினம், அடுத்து எம்எம்டிசி பிஏஎம்பி அந்த பாரு, அடுத்து ஏசிபிஎல், இந்த மாதிரி பிராண்டடான பாஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இந்த டிஜி சில்வர் ஆப்பில் சேர்த்து வச்சுட்டு வராங்க. ஸோ அப்படி சேர்த்து வச்சுட்டு வந்த ஒரு சிஸ்டர் தான் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்கங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் வந்து சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 164 ரேட்டில் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. பட் அவங்க நேற்று வாங்க போகிறப்ப அங்கே அவங்களோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 207 மார்க்கெட்டோட ரேட்டு. அவங்களோட ரேட்டு வந்து 199. ஸோ பட் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 100 கிராம் வாங்கினதில் ₹3,500 எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக இப்போ வந்து பார் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் வர வச்சு கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ இதே டிமாண்ட் வந்து ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பொருளாகவும் கூட அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு வந்து கேஷாக தான் வேணும், நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ அதுக்கு லாபம் இருக்கோ அதோட சேர்த்து கேஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க அதுக்கு ஒரு ரிடக்ஷன் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து செக்காவோ ஏதோவோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. வாங்க இப்போ நான் என்ன பொருள் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ நிறையா பேர் கேட்ட டவுட்ஸை நான் இதில் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் பின் பண்ணுங்கள். எனக்கு வந்து பெருசாக டைப் பண்ண முடியலங்க எனக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேங்க. பட் நிறையா பேர் டவுட் கேட்டனால இது வந்து ஒரு வீடியோவாகவே மாற்றிட்டேன் நான். இந்த பிளேட் தாங்க நான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அஷ்டலட்சுமி பிளேட்டுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் லாஸ்ட் டைம் அவங்களோட சில்வர் கலெக்ஷன் வீடியோ போடும்போதே இந்த பிளேட் பார்த்துருந்தேன். சரி நமக்கு இப்போ பட்ஜெட்லாம் இல்லை, ஃப்யூச்சர்லாம் நான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அப்போ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 127 தாங்க அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு. பட் நான் இதை வாங்கின அன்றைக்கி 171 நான் வாங்கின அன்றைக்கி. ஸோ 50 கிராம்ஸ் வந்து ரெடியூம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 251 கிராம்ஸுங்க. ஸோ 200 கிராம்ஸுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ₹171 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நான் 50 கிராம்ஸ் போக 35,000 கிட்ட நான் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. ஸோ எனக்கு ஓகே, இந்த மந்த் வந்து நகை திருப்புறதுக்கு, கோல்டு லோனை திருப்புறதுக்கு எடுத்து வச்சுருந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே இதை வாங்கியாச்சு. ஏன்னா எல்லா பக்கமும் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா பார் கிடைக்கல, சில்வர் விலை கூட போகுது அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருந்தப்போ ஓகே நம்மளும் வந்து பார் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். சரி நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை பொருள், ஸோ ரொம்ப மனசுக்கு நிறைவான இந்த பிளேட்டு வந்து கிடச்சதுனால இதை வாங்கிக்கிட்டேங்க நான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட டிஜி சில்வர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களை என்னால் கிளியராக வாய்ஸ் அவுட் பண்ண முடியுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.